சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலரை மாற்றம் செய்து மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. குளறுபடி புகார்கள் எழுந்ததை அடுத்து இருவரையும் மாற்றி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங் மற்றும் செயலர் ஹிமான்ஷு குப்தா ஆகியோரை மாற்றி மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. வணக்கம் கணபதி, இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். 12ஆம் வகுப்பு பப்ளிக் தேர்வு விடைத்தாள்களை திருத்துவதில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் சிபிஎஸ்இ செயலர் ஆகிய 2 IAS அதிகாரிகளை மத்திய அரசு அதிரடியாக மாற்றியிருக்கிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு விடைத்தாள்களை திருத்துவதில் இந்த முறை ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அல்லது OSM என்று அழைக்கப்படும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. விடைத்தாளர்களை நேரடியாக திருத்தாமல் அவற்றை ஸ்கேன் செய்து அந்த ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை திருத்தி அதன் மூலமாக மாணவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முறையிலே மிகவும் அதிக அளவிலே குளறுபடிகள் இருக்கின்றன என மாணவர்கள் தொடர்ந்து புகார் அளித்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் சிபிஎஸ்இ மாணவர்கள் தங்களுடைய விடைத்தாள்களை எங்களிடமிருந்து கேட்டு பெறலாம். அப்படி பெறுவதற்கு ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். பின்னர் அதிலே திருத்தங்கள் இருந்தால் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அந்த திருத்தங்கள் சரியாக இருந்தால் அவர்களுக்கு அந்த தொகை திரும்ப அளிக்கப்படும். அதாவது மாணவர்களுக்கு எந்த செலவும் இல்லாத வகையிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அப்படி திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதிலும் கடுமையான குழப்பங்கள் நிலவி வருகின்றன. ஏனென்றால் ஒரு மாணவர் தன்னுடைய விடைத்தாள் வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பதிலாக வேறு ஒருவரின் விடைத்தாள் வருகிறது எனவும், சர்வரில் லாகின் செய்ய முடியவே இல்லை எனவும் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிப்பதாக மாணவர்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறார்கள். மேலும் ஹேக்கர் ஒருவர் சிபிஎஸ்இ உடைய இந்த முழுவதுமான இந்த மொத்த முறையுமே சரியல்ல எனவும், அதில் நுழைவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன எனவும், யாருடைய மதிப்பெண்களை வேண்டுமானாலும் பார்க்கலாம், யாருடைய மதிப்பெண்களை வேண்டுமானாலும் மாற்றலாம், இத்தகைய பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன என குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து 2 வாரங்களாக பல்வேறு முயற்சிகள் செய்தும் இதில் சரியான முறையிலே திருத்தங்கள் வரவில்லை. ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் முறை பெரும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதனால் தான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது தொடர்பாக ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தியிருந்தார். அதன் அடிப்படையிலே தற்போது மத்திய அரசு சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளர் ஆகிய இருவரையும் பதவியிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றி இருக்கிறது. அவர்களுக்கு பதிலாக புதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் எனவும், இந்த ஒட்டுமொத்த குளறுபடி தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடைபெறும் எனவும் மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு சிபிஎஸ்இயின் குளறுபடிகள் மிகவும் பொறுத்துக்கொள்ள முடியாத அளவில் இருக்கின்றன என்பதால் சிபிஎஸ்இயின் 2 முக்கிய அதிகாரிகளை IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்திருக்கிறது. மேலும் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் அடிப்படையில் மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என கருதப்படுகிறது. கணபதி, ரீஎவாலுவேஷன் நடக்குமா? நிச்சயமாக அதற்காகவும் அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 2 வாரங்கள் முன்னதாகவே சிபிஎஸ்இ அதற்கான நடைமுறை என்ன என்பதை எல்லாம் இறுதி செய்து பின்னர் அதை அறிவித்தது. அதன் அடிப்படையிலே இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை மாணவர்கள் ரீஎவாலுவேஷனுக்கு விண்ணப்பிக்கலாம். அவர்களுடைய வினாத்தாள்கள் வழங்கப்படும். அதுவும் ஸ்கேன் செய்யப்பட்ட அந்த வினாத்தாள்கள் தகவல்கள் வழங்கப்படும். அதிலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை அவர்கள் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த OMS மார்க் முறை மொத்தமாக திருத்திய பிறகு கூட்டல் செய்வதிலே எதிலும் தவறு ஏற்படாமல் இருப்பதற்காகவும், மேலும் ஏதேனும் ஒரு வினாத்தாளின் ஒரு பகுதி மதிப்பெண்கள் அளிக்கப்படாமல் விடுபடுவதை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முழுவதுமாக பல்வேறு குளறுபடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் மத்திய அரசு தற்போது தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கிறது. விசாரணை குழு அமைத்திருக்கிறது. அத்துடன் 2 உயர் அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்திருக்கிறது. சௌந்தர்யா, தகவல்களுக்கு நன்றி கணபதி. தற்போது நம்முடன் கல்வியாளர் மாறன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த OSM முறையில குளறுபடி புகார்கள் எழுந்ததை அடுத்து
சிபிஎஸ்இ தலைவர், செயலர் ஆகிய இருவரையுமே மத்திய அரசு மாற்றம் செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க. இது குறித்தான உங்களுடைய முதற்கட்ட பார்வை? உண்மையிலே இது சரியான ஒரு நடவடிக்கை தான், தக்க நடவடிக்கை, ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள். இதுல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரொம்ப டெசிஷன் எடுத்து அதை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஆன்லைன் மார்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது இவங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையல் கொடுக்கும்போது பல லட்சம் மாணவர்கள் இதுல பாதிப்படைஞ்சிருக்காங்க. பல லட்சம் மாணவர்கள் மார்க்கால மட்டும் பாதிப்படையல, அவர்களுடைய மனத்தாலையும் நிறைய பாதிப்படைஞ்சிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் பெற்றோர்களும் அதிகமாக ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்காங்க. இதை முதல்ல அவங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு இது மாதிரி நான் ஒரு ஆன்லைன் ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டத்தை கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, அதுல ஏதோ ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. ஒரு சைக்காலஜி ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல சமதர் ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி சப்ஜெக்டா இருக்கலாம். இந்த மாதிரி சப்ஜெக்டை மட்டும்தான் முதல்ல அவங்க ட்ரையல் பார்த்திருக்கணும். ட்ரையல் பார்த்திருந்தோம்னா அதுல என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அப்டக்கல்ஸ் அப்படின்னு அனலைஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க ஏதோ ஒரு டெக்னாலஜி நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், ஏதோ ஒரு நியூ சிஸ்டத்தை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாண்டாங்க. ஏன்னா உண்மையிலேயே அந்த மார்க்கிங் சிஸ்டம் கரெக்டா இருந்தா கூட சைக்காலஜிக்கலா மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, இன்னைக்கு அந்த சேர்மன் அந்த செக்ரட்டரியை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது எடுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது இந்த வருடம் மாணவர்கள் அந்த மார்க்ஸ் வச்சு அந்த கல்லூரியில சேரும்பொழுது அவனுடைய கட் ஆஃப் மார்க் என்னன்னு நமக்கு தெரியாது. தமிழ்நாடே பார்த்தோம்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் போடணும்னாக்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் வச்சு தான் போகணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பையன் ஆன் பார்வைத்து ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்டோட கம்பேரிட்டிவ் பண்ணும் பொழுது அவனுடைய மார்க் குறையும் பொழுது ஒரு நல்ல கல்லூரி கிடைக்காது, அவன் கிடைக்கிற ப்ரோக்ராம் கிடைக்காது. அதனால அவனுடைய நீண்ட நாள் கனவு, ஒரு வாழ்க்கையில இந்த கல்லூரியை எடுக்கணும், இந்த ப்ரோக்ராம் நான் சூஸ் பண்ணி ஆகணும், இதை நான் படிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த மாதிரியான ஒரு புதுமுறையான ஒரு முயற்சிகளை செய்யும் பொழுது அதுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் செஞ்சிருக்கணும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் செய்யாதான் இதுல பிரச்சனைகள் இவங்க ரெண்டாவது சைக்காலஜிக்கலா ஃபேக்கல்டி ஆன்லைன் மார்க்கிங் ஆஃப் மார்க்கு, 1 மார்க்கு, 1.5 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு அப்படிங்கிறது 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு சில இதுல ஆப்ஷன்ஸ்ல பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்ப அந்த ஃபேக்கல்டி புதுசா திருத்தும் பொழுது அவங்களும் சைக்காலஜிக்கலா எந்த அளவுக்கு மார்க்ஸ் அவார்டு பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. இதுல நிறைய பேருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த பிசிக்ஸ், பயாலஜி இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பையன் வரையும் பொழுது அந்த டயக்ராம் வரைகிறது ஸ்கேன் பண்றது நிறைய இஷ்யூஸ் இருக்காங்க. அந்த இஷ்யூஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா அவங்களால கண்டிப்பா இமேஜ் கரெக்டா இது இருக்காது. இமேஜ் இல்லாத போது யார் பாதிக்கப்படுறான்? மாணவன் பாதிக்கப்படுறான். அப்ப இதை என்ன செய்யணும் அப்படின்னா, மத்திய பாடவாரியம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, சிபிஎஸ்இ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து செஞ்சிருந்தாங்கன்னா இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் நான் என்ன சொல்ல போறோம்னாக்க, மத்திய அரசாங்கம் இது ரொம்ப லேட்டா எடுத்த ஒரு நடவடிக்கை நான் சொல்லுவேன். இது முன்னாடியே எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இல்ல. ஆனரபிள் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணும், முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிருக்கணும். இல்லைன்னா பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையில் நீங்க விளையாண்டு இருக்கீங்க, இதே நல்லா இருக்கு அடுத்த வருஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கு, இது ஆன்லைன் மார்க்கிங் சிஸ்டம் சைக்காலஜிக்கலா இஷ்யூஸ், பேரண்ட் அஃபெக்டா இருக்காங்க, ஸ்டூடெண்ட் அஃபெக்டா இருக்காங்க, அவருடைய கரியர் க்ரோத் கரியர் சாய்ஸ் ரொம்ப அஃபெக்டா இருக்குது. இது பல வழியில பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. ஏதோ நம்ம புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம், இதனால மார்க் நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம சேவ் பண்றோம், நம்மளுடைய காஸ்ட் சேவ் பண்றோம்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில விளையாண்டது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கக்கூடியது. இது மாதிரி நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாது. மாணவர்கள் வாழ்க்கையில, குறிப்பாக மாணவர்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாட வேண்டாம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். சார், இப்போ +2 கட் ஆஃப் மார்க் வச்சுதான் மாணவர்கள் உயர்கல்வி தேர்ந்தெடுத்து போக முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த குளறுபடிகளால எந்த மாதிரி பாதிப்புக்கு மாணவர்கள் உள்ளாவாங்க? கண்டிப்பா, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஐஜிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கலாம். இப்ப நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்க வரும்போது கட் ஆஃப் மார்க் மட்டும் தான் பேசுவீங்க, மார்க் மட்டும் தான் பேசுவோம், உங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேசவே பேசாது. அப்ப அப்படிங்கும்போது கட் ஆஃப் மார்க் இருக்கும்போது நிறைய சிபிஎஸ்இ மாணவர்கள் நான் என்ன சொல்றேன்னாக்க, அவங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காது. ஏன்னா அவங்களுடைய மார்க் எய்ம் பண்ணிருப்பான், ஒரு 80%, 90% எடுத்திருப்பான், இல்ல 170, 175, 185 வந்திருப்பான். ஆனா அவங்களுடைய மார்க் 120, 130, 140 வந்திருக்குது. அப்படிங்கும்போது அவனுக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காது. ஆனா நாங்க சைக்காலஜிக்கா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் வந்து 140 கட் ஆஃப் மார்க் எடுத்தவன் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு வந்து 180 185 வந்து ஈக்குவலன்ஸா இருப்பாங்க. அவங்க எந்த கல்லூரி படித்தாலும் பிளேஸ் ஆகிடலாம். பட் ஆனா அவருடைய தற்பொழுது ஏற்பட்ட ஒரு காரியத்தை வந்து நம்ம ஆற்ற முடியுமானா கண்டிப்பா ஆற்ற முடியாது. இது வந்து இப்ப மட்டும் ஆற்ற, இது வந்து வாழ்க்கை பூரா அவங்களுடைய எதிர்காலம், அடுத்த ஒரு 10 வருடம் 15 வருடம் இல்ல ஒரு 5 வருடம் எதிர்காலத்தையே வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா கவுன்சிலிங்ல வந்து இந்த மாணவர்கள் வந்து கம்மியா தான் மார்க் போடுவாங்க. அடுத்த கல்லூரி தான் கிடைக்கும் ஆன் பார் வித் ஸ்டேட் போர்டு. இதுல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது மாணவர்கள் உள்ள. இப்ப ரீவேல்யூவேஷன் சொல்லியிருக்காங்க. ரீவேல்யூவேஷன் எந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய கவர்னன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் எக்ஸாமினேஷன். இது வந்து நம்மகிட்ட அதிகமா இல்ல, அதுதான் நமக்கு பிரச்சனை இல்லை. நிச்சயமா சார். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார்.